தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஒரு கணவன் மனைவி வராங்க, அவங்களுக்கு இடையில ஒரு ஒற்றுமை இருக்கு. அது என்னன்னா, 2 பேரும் டிராவலர்ஸ், கல்யாணம் ஆகி 10 வருஷம், 2 குழந்தைங்க, ஃபேமிலி கூட இருக்குது, நல்ல வாழ்க்கை. ஆனால் இவங்களுக்குள்ள கொஞ்சம் சலசலன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. நீ நானா அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இவங்களுக்கான தீர்வுன்றது, கவுன்சிலிங்கை விட ஒரு பெட்டரான தீர்வுன்றது டேக் எ பிரேக். இவங்களுக்கு நான் டேக் எ பிரேக் சொன்னது ட்ராவலில் சொன்னேன். எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகம், ப்ளஸ் புரிதலும் குறைவாக இருந்திருக்கு. இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுச்சு, லைஃப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுச்சு. அதனால் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இப்போ அவங்கள எதுவும் பண்ணலை. வெளிப்புற சூழல் இப்போ பாதிக்காது. இப்போ அதே இடத்துக்கு தானே வராங்க, திரும்பவும் சண்டை போடணும்ல, போட முடியாது. ஏன்னா உள்ள செட்டிங்ஸ் மாறிடுச்சு. மாற்றினது யார்? நேச்சர். நேச்சர் எப்படி மாற்றுச்சு? நேச்சர் யாரையோ அனுப்பிச்சிச்சு. யாரோ எப்படி அங்கே வந்தாங்க அதுதான் தெரியல. அதுதான் இந்த உலகத்தில் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. நீங்கள் பெட்ரோல் பம்ப் போகிறீங்க சார், உங்களுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறாருல ஒருத்தர், அவர் சொல்கிற ஒரு வரி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். மனங்கள் வர்சஸ் மனிதர்கள் = கதைகள் அப்படின்ற தொடரில் கவுன்சிலர் திரு ஜெய்சன் அவர் கொடுத்த கவுன்சிலிங் பற்றியும், அவர் என்னென்ன பிரச்சனைகளுக்கு எப்படிலாம் தீர்வு கொடுத்துட்ருக்கார் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து நம்மடியே பேசிகிட்ருக்காரு. இன்றைக்கும் ஒரு மிக முக்கியமான பிரச்சனை குறித்து தான் பேசவிருக்கோம். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். சார், நம்ம அதிகமாக கணவன் மனைவிக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம அதிகமாக பேசியிருக்கோம். அதற்கு நீங்கள் கொடுத்த யூனிக்கான சொல்யூஷன்ஸ்லேருந்து அந்த சொல்யூஷன்ஸ் எப்படி இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பேசுகிறோம். ஆனால் இப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை பேசும்போது இவங்களுக்கு வேறு விதமான ஒரு சொல்யூஷன், அதாவது 2 பேரையும் வெவ்வேறு இடத்துல நீங்கள் போயிட்டு வாங்க, ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் எதுனா ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கீங்களா? அது ஒர்க் அவுட் ஆகிருக்கா சார்? எஸ். இப்போது ஒரு கணவன் மனைவி வராங்க, அவங்களுக்கு இடையில் ஒரு ஒற்றுமை இருக்குது. அது என்னென்னா, 2 பேரும் ட்ராவலர்ஸ், கல்யாணம் ஆகி 10 வருஷம், 2 குழந்தைங்க, ஃபேமிலி கூட இருக்குது, நல்ல வாழ்க்கை. ஆனால் இவங்களுக்குள்ள கொஞ்சம் சலசலன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துக்கிட்டே இருக்குது. நீ நானா அதெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்களை பற்றி இவங்க வந்ததும் உட்காந்து தங்களை பற்றி சொல்கிறதுலேருந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது, இவங்க ட்ராவலர்ஸ் வாழறாங்க, நல்லா வாழறாங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போ இவங்களுக்கான தீர்வுன்றது, கவுன்சிலிங்கை விட ஒரு பெட்டரான தீர்வுன்றது நான் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் ஒரு ப்ராப்ளம்னா கவுன்சிலிங்க்கு வரீங்கல்ல, அதுக்கு முன்னாடி டேக் எ பிரேக். இவங்களுக்கு நான் டேக் எ பிரேக் சொன்னது ட்ராவலில் சொன்னேன். வண்டி எடுங்க, 2 பேரும் டிரைவ் பண்ணுறவங்க, 2 பேரும் அந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ் ஓட்டுறவங்க, எடுங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, ஒரு வாரம் இருங்க, வாங்க பேசுவோம். சார் இதுதான் தீர்வா? இதுதான் தீர்வு, போய்ட்டு வாங்க பேசுவோம். அவங்க ஆச்சரியமாக அவங்களுக்கு ஒரு பிரேக்கும் கிடச்சிது, கிளம்பிட்டாங்க. அவர் 7 days போனார், இவங்க 4 days + 3, அதான் இவங்களும் 7 days போயிட்டு வந்தாங்க. இவங்க போன இடத்துல இவங்க ஹோம் ஸ்டே, தெரிஞ்சவங்க மூலிமா ஏதோ ஒரு ஹோம் ஸ்டேயில் போய் தங்கினாங்க. அந்த ஹோம் ஸ்டேயில் இவங்கள நல்லா டேக் கேர் பண்ணது 70 வயசு கணவர், 67 வயசு மனைவி. அவங்க இவங்கள டேக் கேர் பண்ணதுக்கு இடைப்பட்ட நேரங்களில் அவங்க வாழ்க்கை, அவங்க பிரச்சனைகள், அவங்க எப்படி கடந்து வந்தாங்கன்றதெல்லாம் ரொம்ப கேஷுவலாக பேசுகிறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன இவ்வளோ பிரச்சனைகளை கடந்து வராங்க, நம்ம ஏன் இப்படி அடிச்சுக்கிறோன்றது இவங்களுக்கு ஓடுது. அவர் போனார்ல, அவர் ஹிமாலயன் சைடு போனார், அவர் எங்கேயோ தங்கினார். அங்கே மனைவியை இழந்த, ஆக்சிடெண்ட்டில் மனைவியை இழந்த ஒரு கணவனை சந்திக்கிறார். அவர் மனைவி போனதுக்கப்புறமான வாழ்க்கை
குழந்தைகளை இப்போ பார்த்துக்கிறதுல இருக்கிற சேலஞ்சஸ்ஸு, அதையெல்லாம் ஒரு ஒரு ரிவர், ஏதோ ஒரு ரிவர், அந்த ரிவர் சைடில் உட்காந்து பேசுகிறாரு. இவரும் அதை கேட்குறாரு. இதான் நடக்குது. ஒரு வாரம் முடியுது, வராங்க. அதிலேருந்து ஒரு 15-20 நாள் கழித்து தான் என்னோடய அப்பாயின்மெண்ட் கிடைக்குது. வந்து பார்க்குறாங்க. சொல்லுங்கள் என்ன பிரச்சனை அப்படின்னா, பிரச்சனை இல்லைன்றாங்க. நோ ப்ராப்ளம். ப்ராப்ளம் ஏதோ சொன்னீங்க, ஹீட்டடாக ஆர்கியூமெண்ட்லாம் பேசுனீங்க அப்படின்னு இருந்து பேசினோம் சார். ஒரு 67 வயசு வாழ்க்கை, அதில் வந்து 40 வருஷம் வாழ்ந்தவங்க, அவங்கள பார்க்கும்போது எனக்கு வந்து என் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தோணுது சார். சரி, உங்களுக்கு? நான் வந்து மனைவி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார். அவர் வாழ்க்கையை பற்றி அவர் கஷ்டப்பட்டதெல்லாம் சொல்லும்போது, அல்லது கஷ்டப்படுறத சொல்லும்போது, நம்ம வாழ்க்கை நல்லா தானே இருக்குது, ஏன் நம்ம போய் இப்போ என்ன மனைவி ஏதாவது கேட்டால் செஞ்சுட்டு போகிறது, ஏன் அதை ஆர்கியூ பண்ணுறோம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. உண்மையை சொல்லணுன்னா இவளை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அவர்கிட்ட பேசும்போது. அதனால் கிளம்பி இவளை சீக்கிரம் வந்து பார்க்கணுன்னு தோணுச்சு எனக்கு அப்படின்னு பேசினார். வேறு என்ன நான் சொல்லணுன்னு? வேறு ஒன்றும் இல்லை சார்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, செஷன் ஓவர். அதாவது கணவன் மனைவி உறவுக்கு இடையில் பிரச்சனைன்னா, கவுன்சிலிங்கை விட ஒரு பெட்டரான தீர்வு வந்து டேக் அ பிரேக். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போய் செய், அப்புறம் பேசலாம். ஒரு 1 வீக் இல்லை 10 days, உங்களுக்கு என்ன எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாட்கள். பெயிண்டிங் பிடிக்குதா, போய் ஒரு ரெசார்ட்டில் தங்குங்க. போகிறப்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுங்க. போய் உட்காந்து பேசாமல் பெயிண்டிங் பண்ணுங்கள். சாப்பிடுங்க, தூங்குங்க, பெயிண்டிங் பண்ணுங்க. சாப்பிடு, தூங்கு, பெயிண்டிங் பண்ணுங்க. யூ வில் கெட் சம்திங். அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன்? நான் என்ன குருவா? நான் சொன்னதுனால அப்படி இல்லை. நேச்சர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த பிரச்சனையை தீர்வு பண்ணுறதுக்கான ரிசோர்ஸை கொண்டு வந்து சேர்த்துரும். நேச்சருக்கும் தெரியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு. ஏதோ யாரையோ கொண்டு வந்து சேர்த்துரும். எவனோ ஒருத்தன் அங்கே உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்க வந்தவன் ஒரு ஊர்லைன்னு சொல்லுவான், உங்களுக்கு பளிச்சுன்னு ஐயோ புரிஞ்சிருச்சுன்னு வைங்க. என்னமோ நடந்துடும். அதில் போய் வரீங்க, ஒன்றுமே நடக்கலை, இன்னமும் அப்படியே தான் இருக்கீங்க, வெனாமஸாக இருக்கீங்க அப்படின்னா தென் கவுன்சிலிங் பற்றி யோசிக்கலாம். கவுன்சிலிங்கே நான் செகண்ட் ஸ்டெப்பாக வைக்கிறேன். ப்ரைமரி ஸ்டெப், வாட் யூ லைக் த மோஸ்ட். ரன்னிங் பிடிக்குதா, ஒரு மரத்தான் ஓடுங்களேன், போங்க, ட்ரை பண்ணுங்கள், உடம்பை ரெடி பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. ட்ரெக்கிங் பிடிக்குதா, போயிட்டு வாங்க. ஸ்விம்மிங் பிடிக்குதா, போங்க, இங்கேருந்து அது வர ஸ்விம் பண்ண போகிறேன்னு போய் எங்கேயாவது பண்ணுங்க, போங்க. டூ வாட் யூ லைக், கம் பேக், லெட்ஸ் see. அதுக்கப்புறம் தேவைன்னா பண்ணுவோம். ஏன்னா இடைப்பட்ட காலகட்டத்தில் நீங்கள் பல மனிதர்களை கிராஸ் பண்ணுவீங்க. அவங்க பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதில் உங்களை ஈடுபடுத்துங்க, பார்த்துக்கலாம். அப்புறம் எனக்கு இப்போ நான் இந்த செஷன்ஸ்லாம் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து எனக்கே அந்த உள்ள ஒரு அழுத்தம் புரியும். அதை திரும்ப 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 கேட்டுக்கிட்டே இருக்கேன். மற்றவர்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கேன். அப்போ எனக்குள்ள ஒரு அழுத்தம் வரும்ல, அது அப்படியே தெரியும். அந்த வித்தியாசம் வரும்போது கேமரா எடுப்பேன், கார் எடுப்பேன், கிளம்பிடுவேன். எங்கேயாவது காட்டுக்குள்ளே போயிடுவேன். நெட்வொர்க்கே இல்லாத இடம் பக்கம் போயிட்டு கேமராவை எடுத்து உட்காந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன்னா திரும்ப வரும்போது அந்த அழுத்தம் இருக்காது. வாட் யூ ஆர் பேஷனேட் வில் கவுன்சில் யூ, அண்ட் வாட் யூ பிலீவ் இன் நேச்சர் வில் கவுன்சில் யூ ஃபஸ்ட். அதை பண்ணிவிடுங்க. சரி, அதுலேயும் சரியாக வரல, வாங்க உட்காருவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கதை சொன்னேன். புத்தா வந்து தன்னுடைய சீடரில் ஒருத்தரை போய், இப்போ தவிக்குது, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வாங்க. சீடருக்கு வந்து ஐயோ புத்தாவுக்கு தவிச்சிருச்சான்னு ஓடுறாரு. பக்கத்தில் வந்து ஒரு குளம் இருக்குது. வேகமாக ஓடி போய் அதில் எடுக்கலாம், தண்ணி எடுக்கலான்னு பார்த்தா அது ஒரே கலங்களாக இருக்குது. இவர் சரி அந்த பக்கம் போய் பார்ப்போன்னு பார்த்தா கலங்களாகவே இருக்குது. கொஞ்சம் உட்காந்து ஏதாவது ஆயிரும்னு பார்க்கலான்னு கையை வச்சா அது இன்னும் கலங்கலாகுது. கீழே வந்து மண், லூஸான மண். என்னடா இது, அவர் தண்ணி தவிக்குதுன்னு கேட்டாரேன்ட்டு சரி அங்கேயே போவோம், அங்கேயே வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போன்ட்டு இங்கே வந்துடுறாரு புத்தா கிட்ட. புத்தா கேட்குறாரு, என்னப்பா தண்ணி கொண்டு வந்தியான்னு. இல்லை, அது ஒரே கலங்களாக இருக்குது, அதான் இங்கே வேறு ஏதாவதுன்னு மற்றவங்கள பார்த்து கேட்குறாரு, இங்கே எதுவும் தண்ணி இன்னி இருக்கான்னு. அவனும் இல்லைன்றான்.
இந்த பேச்சு நடந்துக்கிட்டே இருக்கும்போது புத்தா சொல்கிறாரு, இப்போ போய் பாருன்னு. சரி இவர் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு திரும்ப வர்றான். திரும்ப ஒன்றா குளம் வந்து சுத்தமாக இருக்கு. தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றான், சாப்பிட்றாரு. இப்போ அவனுக்கு ஒரு டவுட் வருது. நான் முதல்ல போய் வைக்கும்போது அது இதாச்சு, இப்போது சுத்தமாச்சுன்னா இங்கே உட்காந்து இவர் ஏதாவது மந்திரம்லாம் பண்ணிட்டாரா? அப்படி தானே ஆமாம், யோசிப்போம். யோசிக்கட்டும். அப்படின்னு அவர் புத்தர்கிட்டயே கேட்குறான், என்ன நடந்தது அப்படின்னு. நான் போனேன், அப்படி இருந்தது. இப்போ நீங்கள் உடனே போய் சொன்னால் அப்போ நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு. நீ போகிறதுக்கு முன்னாடி யாரோ அந்த குளத்தில் கல் எரிஞ்சிருக்காங்க. அது செட்டில் ஆகிட்டு இருந்தப்போ நீ போன, நீ வந்துட்டு திரும்ப போனல்ல, அந்த இடைப்பட்ட நேரத்தில் அது ஆக்சுவலாக செட்டில் ஆகிடுச்சு, சுத்தமாயிடுச்சு. ஸோ நீ போன, நீ எடுத்துகிட்டு வந்துட்ட. இப்போ நீ போய் எடுத்துகிட்டு வந்தல, நீ எடுத்ததில் கொஞ்சம் கலங்கியிருக்கும். ஆமாம். இப்போ அடுத்து வர்றவன் என்ன கலங்களாக இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பான். அவன் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தான்னா அவனுக்கும் கிடச்சிரும் அப்படின்றதோட கதை முடியுது. அந்த கதை தான் இவங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. ப்ளஸ் அவங்களுக்கு நான் பொதுவாக என்னுடைய புத்தகங்களை யாருக்கும் சொல்கிறது இல்லை. நீங்கள் இப்போ இவ்வளோ எபிசோடில் பேசியிருக்கோம். என்னோடய புக்கை நான் சொன்னதில்லை. நான் புத்தகம் நிறைய எழுதியிருந்தாலுமே ட்ராவல் ரிலேட்டடாக ஒரு கப்பலை பார்க்கறதுன்றது வந்து ரொம்ப ரேர். அதுவும் அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க, இவரும் ட்ரை பண்ணுவார். ஹெவி வெஹிக்கிள்ஸு எங்கே வேணால் போவாங்க. அந்த நேச்சரோட த்ரில் அதை எதிர்பார்த்து போகிறவங்க அப்படி ஆட்கள்லாம் ரொம்ப ரேர். அதனால் முதல் முறையாக நான் வந்து என்னோடய புக்கை அவங்களுக்கு சொன்னேன், சோல் ஆஃப் வாண்டர். சோல் ஆஃப் வாண்டர் வந்து இந்த மாதிரி பயணங்களில் நான் போனப்போ நான் சந்தித்த மனிதர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் தான் அந்த புத்தகத்தினுடைய தொகுப்பு. பொதுவாக ட்ராவல் புக்குனால் என்ன எழுதுவாங்க, சாப்பாடு எங்கே நல்லாயிருக்கும், எந்த ரூட்டில் போகணும், எந்த டோல்கேட்டை அவாய்ட் பண்ணணும், எவ்வளோ பணத்தை மிச்சம் பண்ணலாம், இப்படிலாம் எழுது. நான் அதில் இந்த புக்கில் அது எதுவுமே இருக்காது. இந்த புக்கில் ஒன்று தான் இருக்கும். நான் ட்ராவல் போன இடத்துல சந்தித்த மனிதர்கள், அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்ட அனுபவங்கள், வாழ்க்கை பாடங்கள். சார், அப்போ இவங்களை வந்து நீங்கள் ட்ராவலுக்கு அனுப்புகிறீங்க. ஸோ ட்ராவலுக்கு போகும்போது அங்கே சூழல் புதுசாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து இவங்களுக்குள்ள புரிதல் இல்லைன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வெளிப்புற சூழலில் ஏதோ பிரச்சனை இருந்ததுக்கா? வெளிப்புற சூழல் ப்ளஸ் புரிதல் கொஞ்சம் குறைவு, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகம், ப்ளஸ் புரிதலும் குறைவாக இருந்திருக்கு. அதனால் ரெண்டும் சேர்ந்ததில் இவங்க வந்து ஒரு மாதிரி, அதாவது அவங்க வந்தப்போ இருந்த சூழல் எப்படின்னா, இன்னும் ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூ பண்ணியிருந்தாங்கன்னா டிவோர்ஸ்க்கு போவாங்க. ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், நீ என்ன எனக்கு சொல்கிறது, அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து கவுன்சிலிங் போகலான்னு வரோம், அது ஓகே. ஆனால் நான் இதுக்கும் ஒரு ஸ்டெப் முன்னாடியே அதை சொல்கிறேன். இங்கே நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே, இப்போ சில பேருக்கு ஃபிஷ்ஷிங் பிடிக்கும் சார், போய் உட்காருங்க, மீன் பிடிங்கன்ற. சில பேருக்கு வயர்கூடை பின்னுறதுன்னு சொல்லுவாங்க கிராமங்களில், அது இப்போ பின்னுங்க, உட்காருங்க, நீங்கள் செய்யுங்க. அதாவது அலைன் யுவர் செல்ஃப் வித் வாட் யூ லைக், நேச்சர் வில் கிவ் யூ சம் சொல்யூஷன், பிலீவ் இன் நேச்சர். கவுன்சிலிங்லாம் தேவையில்லை சார், அப்படிலாம் இருந்தேன் சரியாக வரல, வாங்க. ஏன்னா இப்போ அட்லீஸ்ட் நீங்கள் பேலன்ஸ்டாக இருக்கீங்க. கவுன்சிலிங்கில் சொல்கிறது அட்லீஸ்ட் காது கொடுத்து கேட்பீங்க, வாங்க, நோ இஷ்யூ. அதுதான் இந்த செஷன், அண்ட் தே டிட் வெல். ரைட் சார். பெரிய ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 வீக் அவங்க ட்ராவல் பண்ணுறாங்க. ஆமாம். 1 வீக் பிரேக் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் பிரேக் எடுத்து வெவ்வேறு ஊர்களுக்கு போகிறாங்க. ஆமாம். ட்ராவல் பண்ணிட்டு வர்றாங்க. அந்த இடைப்பட்ட கேப்பில் வந்து அவங்களுக்கான பிரச்சனையிலையும் ஒரு பிரேக் வருது, பிரச்சனை பிரேக் வருது. ஆமாம். ஆனால் அந்த பிரச்சனை வந்து டெம்பரரி பிரேக்காக இருக்குமா, இல்லை மறுபடியும் வந்துட்டாங்க, இல்லை வந்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்கான மனநிலை இல்லை இப்போது. அதான் நான் சொன்னேன், முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் குறைவாக இருந்தது, எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுச்சு, லைஃப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் அதிகமாகிடுச்சு. அதனால் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இப்போ அவங்கள எதுவும் பண்ணலை, வெளிப்புற சூழல் இப்போ பாதிக்காது. இப்போ அதே இடத்துக்கு தானே வராங்க, திரும்பவும் சண்டை போடணும்ல, போட முடியாது. ஏன்னா உள்ள செட்டிங்ஸ் மாறிடுச்சு. மாற்றினது யார்? நேச்சர். நேச்சர் எப்படி மாற்றுச்சு? நேச்சர் யாரையோ அனுப்பிச்சிச்சு, யாரோ எப்படி அங்கே வந்தாங்க அதுதான் தெரியல. அதுதான் இந்த உலகத்தில் இன்னும் புரிந்து கொள்ள முடியாத விஷயமா இருக்குது. நீங்கள் வந்து பெட்ரோல் பம்ப் போகிறீங்க சார், உங்களுக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணுறாருல ஒருத்தர், அவர் சொல்கிற ஒரு வரி கூட உங்கள் வாழ்க்கையை மாற்றிடும். நான் வந்து கடலை வாங்க போனேன், ரோட் சைடில் கடலை விற்பாங்கள்ல,
3-4 பேர் நிற்கிறோம். நான் போய் நிற்கிறேன், எனக்கு முன்னாடி 3-4 பேர் இருக்காங்க. இப்போ அங்கே நடக்கிற கான்வர்சேஷனை உங்களுக்கு சொல்கிறேன். வாழ்க்கை எப்படியெல்லாம் நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு பாருங்கள். ஒருத்தர் ஒரு நல்ல கடலையாக போடு, சும்மா ஏதாவது போட்டுட்டு ஒழுங்காக போடு, இன்னும் அவர் போடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இவர் இப்படி சொல்கிறாரு. அவரை ஒரு மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இவர் போடுறாரு. ஒன்று. அடுத்து இன்னொருத்தர், எவ்வளவு? 20 ரூபா. 20 ரூபா, சரி போடு போ, போட்டு கொடுக்குறாரு. 3வது ஆள், எவ்வளவு? 20 ரூபா. போடு, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு, எக்ஸ்ட்ரா போடு அப்படின்றாரு. அப்புறம் இவர் போடுறாரு, கொடுக்குறாரு. நானும் அங்கே தான் இருக்கேன். நான் எனக்கு தேவையானது 2 40 ரூபா எடுத்து வச்சுட்டு நான் பேசாமல் நிற்கிறேன். போட்டு பேக் பண்ணிட்டார். கொடுக்கும்போது அதாவது சார் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. நான் எதுவும் கேட்கல, அவராக ஆரம்பிக்கிறாரு. இதுதான் நேச்சர். அவர் என்னமோ சொன்னார், இந்த நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தீங்க அப்படின்னாரு. நான் ஆமான்னேன். ஃபஸ்ட்டு ஒரு 20 ரூபா அப்படின்னார்ல, எனக்கு இயற்கையாக எனக்கு ஒரு கோவம் வரும்ல. என்னென்னமோ விலை ஏறுது, என்னென்னமோ மாலில் போய் என்னென்னமோ செலவு பண்ணுற, இங்கே இப்போ 2 ரூபா ஏறுறது தான் உனக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்லாம் எனக்கு இருக்கும்ல. ஆனால் நம்ம அதை சொல்ல முடியாது கஸ்டமர். அதனால் ரைட் அப்படின்னு போட்டு கொடுத்தேன். அந்த போட்டு கொடுத்ததில் பொருள் நல்லாயிருக்கும், என் சர்வீஸும் நல்லா இருந்தது, ஆனால் என் நிறைவு இருக்காது. அடுத்த ஆள், போடு, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடு அப்படின்னு 2-3 தடவை சொன்னார்ல. நான் போடுறப்போ கொஞ்சம் குறைவாக தான் போட்டேன். இதுக்கு அளவெல்லாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு தெரியும்ல எவ்வளோ போட்டால் அது. போடுறப்போ கொஞ்சம் குறைவாக போட்டேன். அவர் எக்ஸ்ட்ரா போடுன்னு அவருக்காக 2 தடவை போட்டேன். அவருக்கு நார்மலாக கொடுக்கறத தான் எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினதா வாங்கிட்டு போகிறாரு. நீங்கள் ஒன்றும் கேட்கல அப்படின்னா எனக்கு பிரச்சனை. ஏன்னா நான் தான் உங்களை பார்த்துக்கணும், நீங்கள் எதுவும் என்கிட்ட கேட்கல. அதனால் உங்களுக்கு நார்மலாக போடுறத விட எக்ஸ்ட்ரா 2 போட்டு கொடுக்குறேன். எவ்வளோ தான் சார், வாழ்க்கையை இப்படி தான் எடுத்துக்கணும். எதுவும் கேட்காம அமைதியாக இருந்தால் உங்களுக்கு வேண்டியது வரும், அது எங்கேயும் போயிடாது அப்படின்றார். இது என்ன சொல்லுவீங்க? ஈஸியாக புரிய வச்சுட்டாரு சார். எக்ஸ்ட்ரா விடுன்னு கேட்டான்ல, அவன் சாதாரணமாக வாங்கினதை தான் ஏதோ எக்ஸ்ட்ரா வாங்கினதா நினச்சிட்டு போகிறான் அவன். ஆமாம், சாதிச்சிட்டோம் அப்படின்னு. ஆமாம், சும்மா இருந்தவனுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. வேலை கேட்டவனுக்கு பொருள் கிடச்சிருச்சு, சர்வீஸ் கிடச்சிருச்சு, நிறைவு கிடைக்கல. எனக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. நான் இவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, முடிச்சுட்டு போட்டு நம்ம கொடுப்பாருன்னு நின்றுட்டுருக்கேன். எனக்கு இவர் சொல்கிற மாதிரி நான் அமைதியாக நிற்கிறேன்லாம் நிற்கல. நான் சும்மா நின்றுட்டுருக்கேன். 3 பேர் இருக்கான்னா அவன்லாம் முடித்தா தானே நமக்கு வரும்ன்ட்டு நின்றுட்டு இருக்கேன். அவர் ஆனால் இதை எப்படி எடுத்துக்கிறாருன்னா, ஒருத்தன் அமைதியாக இருக்கும்போது நமக்கு பொறுப்பு கூடிடுது. இந்த மாதிரி இயற்கை உங்களுக்கு சில பாடங்களை கொடுக்கும். கொஞ்சம் கவனித்து எடுக்கணும். அதுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமையும் வேணும். ஆமாம், அப்போ தான் அது கிடைக்கும். அதுக்காக தான் அந்த ஃபஸ்ட்டு பிரேக் ஒன்று எடுங்கன்னு சொல்கிறது. எக்ஸசைஸிங் நல்ல பிரேக். ஜிம்முக்கு போவாங்க சொல்லுவேன், 15 நாள் ஜிம்முக்கு போவோம், உன் கோவத்தை பூரா அங்கே காமி வந்துரு. அங்கே யாரையோ சந்திப்ப, என்னமோ கேள்வி வரும், என்னமோ பதில் வரும். சரிங்க சார், இவ்வளவும் பண்ணி எனக்கு சரியாக வரல, கவுன்சிலிங் வரேன். கவுன்சிலிங் பண்ணியும் சரியாக வரல, நீ பிரிய வேண்டிய ஆள் தான், போயிட்டு வா. ஏன்னா இயற்கை சொல்லிச்சு கேட்கல, இயற்கை மனுஷன் மூலியமாக ஏதோ சொல்லிச்சு கேட்கல. அப்புறம் கத்தறிஞ்ச மனுஷன் எவனோ ஒருத்தன் அவனுக்கு தெரிஞ்சதை அவன் சொன்னான், அதையும் கேட்கல. எதையுமே நான் கேட்க மாட்டேன்னா இப்போ ஆக்சுவலாக நீ பிரிய வேண்டிய ஆள் தான், போயிட்டு வா. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. மேபி பிரிஞ்சதுக்கப்புறம் நீ நல்லா வாழ்வியோ என்னமோ. நம்ம ஏன் பிரிவை ரொம்ப தப்பாக சொல்லணும்? பிரிவுக்கு அப்புறம் நல்லா கூட வாழ்வாங்க, போயிட்டு வாங்க. அப்படி தான் இந்த செஷன் முடிஞ்சது. ஸோ ஃபஸ்ட் கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் எடுங்க, போங்க. கிராமம் பிடிச்சிருக்கா, உங்கள் ஸ்கூல் பிடிக்குமா, போய் ஸ்கூலுக்கு போய் பாருங்கள். கிராமத்தில் போய் 10 நாள் இருங்க. சார் எனக்கு எங்கள் சித்தப்பா தான் ரொம்ப பிடிக்கும் சார், போய் சித்தப்பா கூட போய் 10 நாள் இருந்துட்டு வாங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சில விஷயங்கள் அது புரிய வைக்கும். சூப்பர் சார், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது சார். தேங்க்யூ சார், நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள்.
CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.